பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் தங்கவேலு, வேளாண்மை துறையில் ஓய்வு பெற்ற இணை இயக்குனர். என்னுடைய ஓய்விற்கு பின்னால் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலில் மாடித்தோட்டம் அமைத்தல் முறையை நாங்கள் தான் முதலில் அறிமுகம் செய்தோம். சென்னையில் 2010 முதலில் மாடித்தோட்டத்தில் எங்கள் வீட்டிலேயே போட்டு அதை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னங்கிறத பண்ணிவிட்டு அறிமுகம் செய்தோம். அறிமுகம் செய்த பின் நிறைய நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். சர்வே எடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ஹெக்டர், 25,000 ஹெக்டர்னு ஏறக்குறைய ஒரு 60,000 ஏக்கர் சென்னையில் மாடியில் மட்டும் இடம் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய மாடியில் எல்லா வீட்டு மொட்டை மாடியிலையும் விவசாயம் பண்ணுனா ஒரு லாரி கூட கோயம்பேடுக்கு வர வேண்டியதில்லை. இங்கேயே அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் அதாவது மலைக்காய்கறிகளை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இட வசதிகள் இருக்குது. அந்த நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, வீடு வீடாக சுருண்டு நாங்களே மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்தோம். அதற்கு பின்னால் இதை பிரபலியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் எம்எஸ்எம்இ, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தினுடைய இணைந்து நாங்கள் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம் மக்களுக்கு, எப்படி மாடித்தோட்டம் போகிறதுன்னு. அப்போலாம் மாடித்தோட்டம் இந்தளவுக்கு வளராத ஒரு நிலைனா மாடித்தோட்டம் அப்போ தான் ட்ரையல். நாங்கள் ஒரு பயிற்சியில் லெவலில் தான் இருந்தோமே தவிர பல பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளில் நிறைய பேர் மாடித்தோட்டம் ஆரம்ப காலத்தில் போட ஆரம்பித்து போட என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய போட்டாங்களே தவிர அதில் வந்த ஃபெயிலியர்ஸை சமாளிக்க முடியல. ஏன் மாடித்தோட்டம் போட்டவங்க ஃபெயிலியர்ஸை சமாளிக்க முடியல அப்படிங்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பை ஒரு அடிக்கு ஒரு அடியில் தான் போடுறோம். அப்போ அதுக்கு வேண்டிய ஒரு அளவை, ஒரு செடி அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நைட்ரஜன் இருக்குது, இவ்வளோ பாஸ்பரஸ் இருக்குது, இவ்வளோ பொட்டாஸ் வேணுங்கிற கணக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கான உரத்தை நம்ம தர்றது இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் பூச்சி வரும், வராமல் இருக்கவே இருக்காது. அது ஒரு உயிரினம். அப்போ அந்த பூச்சி வந்தால் அந்த பூச்சியை கொல்றதுக்கு ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்து தான் அது பூராமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு. பூச்சிக்கொல்லி மருந்து அடித்ததுனால தான் இம்யூனிட்டி டெவலப் ஆகி நச்சு பொருள்கள் மனித லெவலில், அதாவது நச்சு பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது ஒரு நெல்லில் அடித்த மருந்து, அது நெல்லில் இருந்து அவிச்சு அரிசியாக்கி, அரிசியை சோறாக்கி சாப்பிட்டதுக்கு பின்னால் மதர்ஸ், அதாவது மகளிர் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலில் விஷத்தன்மை இருக்குது. எப்போ பாருங்கள், நெல்லில் அடித்த மருந்து எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு கூட போகக்கூடிய அளவுக்கு நச்சு பொருள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த சூழ்நிலையினால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நச்சே இல்லாத ஆர்கானிக் இயற்கையான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்முடைய கொள்கை. அந்த கொள்கையில் எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம அப்போ மருந்து கொடுக்குறப்ப அதுக்கான இயற்கையான மருந்துகள் அப்போது அவைலபிலிட்டி இல்லை. ஒன்று, மாடித்தோட்டம் போட்டோம்னா மாடித்தோட்டத்தில் வளரக்கூடிய செடிகள் ஒரு பையிலையோ தொட்டியில் தான் வளர்க்கப்படுது. அப்படி வளர்க்கப்படுறப்ப அதற்கான உணவு, செடிகளுக்கான உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை, மணி, சாம்பல் 3 சத்து வேணும். அது சரியான அளவில் கொடுக்கப்படுதா, சின்ன பைக்கில் இருக்கானா இல்லை அன்னைக்கு தேதியில். நான் சொல்கிறது 2010. அதே மாதிரி பூச்சி வந்துச்சுன்னா அதுக்கான வைத்தியம் பார்க்குறதுக்கு இயற்கையான முறையில் இல்லை. ரெண்டாவது வைரஸ் வந்துச்சுன்னா அந்த வைரஸுக்கு நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, விவசாயத்துறையில் வைரஸ்னால் ஒரு பூச்சி தான் பரவுது, அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ண வரும். அது மாதிரி நம்ம இங்கே அடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறதே நம்மக்கிட்ட ஒரு 10 செடி வச்சுருப்போம். இந்த 10 செடிக்கு போய் கெமிக்கல் அடிச்சிங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். இந்த சூழ்நிலைகள்னால் அதுக்கு அடுத்து சின்னதாக வரக்கூடிய நோய்கள், ஒரு செடி முளைச்சி வந்துச்சுன்னா வைரஸ் வந்துடும். வைரஸ் வந்துருச்சுன்னா அப்போவே செத்து போயிடும். அப்போ அதனாலேயும் ஒரு தோல்வி. இந்த தோல்விகளுக்கெல்லாம் அன்னைக்கு தேதியில் விடை கண்டுபிடிக்க முடியாதனால நாங்கள் எவ்வளவோ வீடுகளில் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்தோம். நிறைய பேர் அதை தொடர்ச்சியாக பராமரிக்க முடியல. காரணம் இதான், அதுக்கான உரம் கொடுக்கப்பட முடியல, அதுக்கான பூச்சி மருந்து அடிக்கலை, அதுக்கான வைரஸுக்கான நம்ம அடிக்க முடியல. இதுதான் காரணம். அந்த நேரத்தில் எங்ககிட்டையும் நம்ம வளராத முறை. ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் போக்குற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா, தற்போது என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா,
பூச்சி மருந்து இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறது ஒரு பூச்சியை அது வந்து நம்ம வந்து தலையிலேருந்து இலையிலேருந்து வரக்கூடிய ஒரு அல்கலாய்டை எடுத்து அதை கொண்டு விட்டோம்னா இயற்கையானது. அப்போ இப்போது லேட்டஸ்ட்டாக அதை நிறைய கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்கு அவைலபிலிட்டி வந்துருச்சு. நம்ம குஜராத் போன மாநிலங்களில் வந்து பயணியராக நிறைய பண்ணியிருக்காங்க. அதவே நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போது தருவிச்சு அதுக்கான பூச்சிக்கொல்லி மருந்து, வைரஸ்குள்ள மருந்து, பாக்டீரியாக்குள்ள மருந்து எல்லாமே இயற்கையான மருந்துகள் தற்போது வந்துருச்சு. தைரியமாக செய்யலாம். பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கு அடுத்தாப்பில் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மேலே வச்சா எல்லாத்துக்கும் பயம். மாடியில் நம்ம வந்து மாடி தோட்டம் போடுறோம், தண்ணி ஊற்றுறோம், தண்ணி பூரா கீழே வருது, கீழே வந்து தரையை வேஸ்ட் பண்ணிடுவோம். அன்றைய காலகட்டம் அப்படி. இன்றைக்கி எப்படி தெரியுமா உங்களுக்கு, எந்த செடியை வேணுமாலும் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே போகாமல் வளர்க்குற அளவுக்கு தொட்டி வந்துருச்சு, பை வந்துருச்சு. அது என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து செயல்முறையில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது சம்மந்தப்பட்ட ஸ்டாஃபுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடி போடுறோம். அந்த செடி போடுறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே வரக்கூடிய தண்ணியை பூரா கீழே வந்து தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு வழி பண்ணி அந்த தண்ணி அடுத்த நாள் ஊற்றாம விட்டால் திரும்ப எடுத்துக்கும். அப்போது ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு மாடியில் வராமல் இப்போ பண்ணித்தரோம். இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பண்ணுறோம். அதாவது தண்ணி மாடியில் வச்சுருந்தா எந்த கண்டிஷன்லையும் வராது. வீட்டுக்குள்ளே நம்ம வந்து காய்கறி தோட்டங்கள் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், காய்கறிகளுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப அவசியம். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா அதுக்கு வந்து வெயில் வேணும். அந்த வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அப்போ வெளியே வைக்கிறப்ப தண்ணி மட்டும் மாடியில் வளர்க்க முடியும். ஸோ இப்போ தேதியில் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, முந்தி வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு ஏதோ ஒரு பை. ஆனால் இப்போ பல்வேறு வழிகளில் விலையை குறைச்சி குறைந்த விலையில் பைகள், தொட்டிகள், பிளாஸ்டிக் பைகள், சிமெண்ட் தொட்டி எல்லாமே தண்ணி கீழே வர்றதுக்கு வழிவகை பண்ணப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக்னு வச்சிங்களேன், நீங்கள் கீழே போகிறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருவாங்க. சிமெண்ட் தொட்டிக்கும் ட்ரே இருக்கும். அந்த தண்ணிலாம் கீழே ட்ரேயோடு இன்னும் போயிருந்தால கீழே வராது. உரங்கள் வந்து சின்ன பாக்கெட்டில் கிடைக்கிது. முந்தியெல்லாம் அது மாதிரி கிடைக்காது. உரம் அப்படின்னு சொன்னாவே ஒரு யூரியாவோ டிஎப்போ போட்டாலும் சரி, இல்லை இயற்கையான உரங்கள் இருந்தாலும் சரி 50 கிலோ தான் கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது. சீவீடுன்னு இருக்குது, அதில் வந்து என்பிகே இருக்குது. சீவீடுங்கிறது கடற்பாசி. அதை வந்து இப்போ வந்து நல்ல பெரிய கம்பெனி இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் இப்போ இஃப்கோவெலாம் வந்து பெரிய கம்பெனி. அந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸு தயார் பண்ணி வீட்டு மாடி தோட்டத்திலேயே போடக்கூடிய அளவுக்கு என்பிகே உள்ள உரங்கள் தயார் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ உங்களுக்கு ஒரு மாடியில் ஒரு காய்கறி தோட்டம் போட்டிங்கன்னா அதுக்காக வேண்டிய உரங்கள் ஒரு சின்ன பை 100 ரூபா 50 ரூபா இந்த ரேஞ்சுக்கு ஆன உரங்களை நீங்கள் வாங்கி நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோமா. அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடியது பூச்சி நோய் தாக்குதல். இந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு இயற்கையான முறையில் 100 மில்லி 50 மில்லி அந்த அளவுலேயே. அப்போ வந்து அன்னைக்கு தேதியில் வந்து 2010 என்ன இருந்துச்சுன்னா வேப்பனை மட்டும்தான் தெளிப்போம், அசாடிக்டின். இப்போ அந்த வேப்பனை மட்டுங்கிறது இல்லாமல் அந்த வேப்பனையே ரொம்ப ஒரு 50 மில்லி ஒரு மாடி தோட்டத்துக்கு சின்ன அளவு தானே செலவழிக்க முடியும். நம்ம மாடி தோட்டத்துக்கு நிறைய செலவழிக்காமல் கொஞ்சம் லெவலில் செலவழிக்கிற மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, பாக்டீரியா சைடு இருக்குது, பாக்டீரியா கொள்றதுக்கு இருக்குது, வைரஸ் கொள்றதுக்கு எல்லாமே வந்தாச்சு. இப்போ நாங்களே ஒரு கம்பெனி வச்சு அதில் வேல்ஸ் ஆர்கானிக் அப்படின்னு அதுக்கான அத்தனை வகையான மருந்துகளும் நம்ம வெளி மாநிலத்திலேருந்து தருவித்து நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம். இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தாப்புல பெரும்பாலும் மக்கள் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கீரை போடலான்னு ஆசை வரும். கீரை போடுவாங்க. இந்த கீரை போடுறப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கீரை வந்து அப்படியே மண்ணில் போட்டு போடுவாங்க. கீரை விதை உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன விதை. இந்த சின்ன விதை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன விதையிலேருந்து முளைச்சி வர்றப்போ மேலே ஒரு கல் இருந்துச்சுன்னா அது முளைக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வெர்மி கம்போஸ்ட்டு ப்ளஸ் இயற்கை உரம் ஆர்கானிக் மென்யூர், நல்ல சலிச்ச ஆர்கானிக் மென்யூர் கலந்து நீங்கள் அந்த பையில் வந்து பரப்புனீங்கன்னா புழுன்னு இருக்கும். அதில் விதையை போட்டுட்டு வந்தீங்கன்னா பிரமாதம் வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கையான முறையில் என்பிகேன்னு தயார் பண்ணி ஒரு லிக்விட் இருக்குது, அதை அடிச்சுட்டா அதுதான் உரம். எதுக்கு? கீரைக்கு. அந்த மாதிரி இல்லாமல் விதையை போட்டு வரலையே சார் அப்படின்னா அதில் சத்து இல்லைன்னா எப்படி வரும்? நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நல்லா விடாமல் தண்ணி ஊற்றுறேன் சார், நல்லா பராமரிக்கிறேன் சார். என்ன பராமரிக்க? தண்ணி ஊற்றுறேன் சார். தண்ணி எப்படி ஊற்றுமா? சென்னையில் வந்து செடியை தண்ணி ஊற்றாமல் கொள்றதோட தண்ணி ஊற்றி கொள்றது அதிகம். ஏன்னு கேட்டால் ஓவர் ஃப்ளோ நிறைய ஊற்றுறது. இன்றைக்கி ஊற்றுறது, நாளைக்கு ஊற்றுறது, தண்ணி கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஈரை வத்துறதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது.
எப்போவுமே தண்ணி ஊற்றுறது வந்து ஒரு அளவாக இருக்கணும். நீர் மறைய நீர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி மறைஞ்சிடணும், ஊற்றுற தண்ணி மறைஞ்சிடணும், அந்த ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதை பண்ணால் தான் அது ஒரு நல்லபடியாக. அது மாதிரி கீரைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை உரம் ப்ளஸ்ஸு வெர்மி கம்போஸ்ட்டு, கொஞ்சோண்டு மண் போட்டால் போதும். மண் அதிகமாக வேண்டியதில்லை. மண் எதுக்காக கலக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும்னா மண் கலக்கணும். எந்ததுக்கு சார் பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்னால், ஒரு தரையில் நீங்கள் ஒரு பாக்டீரியா இருந்தால் தான் அது மல்டிப்ளை ஆகி மண்ணை இயற்கையோடு வளமாக வச்சுருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அதை மட்டும் போட்டு கீரை விதைகளை வாங்கி அதை மணலை கலந்து அப்படியே தெளிச்சு விட்டிங்கன்னா வரும். வந்ததுக்கு பின்னால் அதுக்கான என்பிகே நல்ல லிக்யூட்டில் இருக்குது, 100 மில்லியில் இருக்குது. அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணால் அழகாக கொண்டு வரலாம். மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கிது. இயற்கையான முறையில் வரக்கூடிய உரங்கள் கிடைக்கிது, இயற்கையாக வரக்கூடிய பூச்சி மருந்து கிடைக்கிது. எல்லா வகையான விஷயங்கள் கிடைக்கிறதுனால இன்றைக்கி மாடி தோட்டம் வந்து ஒரு எளிதான காம்பவுண்டாக மாறி இருக்குது. இதை நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. என்ன தெரியாமல் இருக்குன்னா, மாடி தோட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஆமாங்க பண்ண பூரா பூச்சி வந்து எல்லாம் பிடுங்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வாழைக்கட்டை வச்சங்க, வைரஸ் வந்து எல்லாத்தையும் பூரா அடிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கு இதுக்கான வாய்ப்புகள் வழிகள் நிறைய வந்துருச்சு. அதனால் இப்போ நீங்கள் தைரியம் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுவரை மெட்ராஸில் ஒரு 1000 வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருப்போம். 1000 வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருப்போம். இன்றைய தேதியில் இன்றைக்கி வந்து இப்போ லிமிட்டடாக பண்ணால் கூட பண்ணுறவங்க அத்தனை பேரும் வெற்றி அடைகிறாங்கிறதுல நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களால் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் முதல்ல, அதுக்கு பின்னால் அரசாங்கத்திடம் கூறி அதுக்கு அனுமதி பெற்று நான் வேளாண்மை துறையில் பணியில் இருக்கிறப்ப அனுமதி பெற்று இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்களும் அது செயல்படுத்த கொண்டிருக்கிறது. இப்போ தேதியில் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து விட்டதுனால நீங்கள் அனைவரும் மாடி தோட்டம் செய்து பயன்பெற அன்புடன் வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி.